பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்னே வாக்குறுதிகள். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று நிச்சயமாக செய்யவே முடியாத ஒரு வாக்குறுதியை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கார். முதல்வர் அவர்களே, இப்படிதான் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பது என்று சொன்னீங்க. நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில இருந்து விலகிருச்சா? பெண்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்றாரே, செய்தார்களா? அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? எல்லாருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர் செய்வோம் என்று சொன்னாங்களே, செய்தார்களா? எந்ததையுமே செய்யாமல் பெண்களுக்கு 1000 கொடுப்பதிலும் ஊழல் செய்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றாங்க. சரி, இதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறீர்களே முதல்வர் அவர்களே, இன்னைக்கு பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் தான் போகும். ஆனா 1 லட்சம் ரூபாய் நம்ம தாய்மார்களுக்கு போக வேண்டியதுல 88,000 உங்க கஜானாவுக்கு திருப்பிக்கிட்டு அதுல இருந்து 12,000 மக்களுக்கு கொடுப்பது போல நீலி கண்ணீர் வடிச்சு பெண்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு இது என்பதை ஒரு பெண்ணாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கேஸ் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல் டீசல் குறைப்பேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 ரூபாய் விற்கிறது. ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஆசை ஒரு குறுகுமணி தாலியாவது தங்கத்துல போட்டுக்கணும்னு சொல்லிதான் அந்த தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்ற வாக்குறுதியை ஒட்டுமொத்த பெண்களுக்கு நீங்கள் சொல்ல தயாரா? நிச்சயமா முடியாது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பெட்ரோல், டீசல், கேஸ், கோல்டு எல்லாமே முடியவே முடியாது என்பதை பொய் சொல்லி வாக்குறுதியாய் உங்களுக்கு சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் ஏமாந்தது போதும். இனியும் வருங்காலத்தில் நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை சரியான முறையிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன். மத்திய அரசு CAA என்கின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த இன்னைக்கு பார்லிமெண்ட் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு SDBI சகோதரர் இஸ்லாமியர்கள் இங்க இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் நாங்கள் சொல்றோம், நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு உற்ற பாதுகாவலர்களாக, உற்ற தோழர்களாக இந்த கூட்டணி இருக்குமே ஒழிய எந்த காலத்திற்கும் CAA என்கின்ற ஒரு திட்டம் தமிழகத்திலே அமுல்படுத்த முடியாத அளவு நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பை அளித்து நிச்சயமாக உறுதி ஏற்போம். அவர்கள் எந்தெந்த வகையில் அந்த CAA திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை முடியாதா என்பதை இந்த கூட்டணி தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். தங்களை யோக்கியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுக இன்னைக்கு அவங்க அப்பா காலத்தில் இருந்தே விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது. அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்டபோது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொல்லி கேட்கும் போது நைட்டோட நைட்டா அந்த சர்க்கரை மூட்டையெல்லாம் அழுத்திட்டு எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுருச்சுன்னு சொன்னார். அப்ப இங்க இருக்கிற கோணி மூட்டையாவது இருக்குமே, அந்த கோணி மூட்டைல எங்க போச்சுன்னா அதெல்லாம் கரையான் அரைச்சிருச்சுன்னு ஒரு விஞ்ஞான பொய்யை சொல்லி ஒரு விஞ்ஞான ஊழலை நடத்தியவர் உங்க அப்பா. அதே போலதான் இன்னைக்கு யோகியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுகவின் முதல்வர் அவர்களே இன்னைக்கு நன்கொடை மூலமாக 562 கோடி ரூபாய் தமிழகத்திலேயே அதிகமாக மறைமுகமாக ஊழல் பணத்தை நன்கொடை என்ற பெயரிலே விஞ்ஞான ஊழலை உங்க அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல 562 கோடி ரூபாய் இலவசமாக நன்கொடை மூலம் பெற்ற திமுகவை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ட்டின் அவர்கள் 562 கோடி ரூபாய் ஒரே கட்சிக்கு கொடுத்திருக்கார். கேட்டா நன்கொடைன்னு சொல்றாங்க. இது ஒரு மறைமுக ஊழல், இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல். நீதி அரசர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு ராயல் சல்யூட் அடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். 39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில் 2019. மறுபடியும் போட்டியிட தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம்.
என் பங்காளி வடிவேல் சொல்லுவார்ல, சேம் பிளட். என்ன தியாகம் சொல்றது? வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க, காதுல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க? காதுல ஊத்துவோம். வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம். வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டால் நாங்கள் தெருவில் நின்று தான் குறைக்கணும். ஏமாற்று என்ற கேட்குறது. உங்கள் கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்? ரொம்ப புத்திசாலியாக கேட்குறது. பிரதம வேட்பாளரை அறிவித்த கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்க. அப்ப எப்படி? பிரதமருங்கிறவர் யாரு? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது? தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதலாக நின்றவன் இந்த மகன்தான். கருத்து கணிப்பு பிஜேபி வந்துருது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. எனக்கு போட்டா வந்துரும்னா எனக்கு போடாம வருது. திமுகவுக்கு போட்டா வராதுங்கப்பா, அவனுக்கு போட்டா தான் வரும். உண்மையிலே பிடிஎம் அவங்க தான் 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா அவரா? நம்மால் மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில் வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஆசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்ல இல்ல. எங்களை மாதிரி அயோக்கியப்பல நீ உலகத்தில் நீ பார்த்துருக்கியா? நீ என்ன பரப்பைய பல்லப்பையன்னா இந்த சாதியை இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன். அங்கே சிறுபான்மைன்னு வச்சு அடிக்கிறான். இங்கே சாதியை இழிவை சொல்லி அடிச்சான் தீண்டாமைன்னு. இதுல இருந்து தப்பிக்கலான்னு அங்க போனேன், சிறுபான்மைன்னு அடிக்கிறான். உரல்ல போட்டு இடிக்கிறான்னு குதிச்சு விழுந்தா செக்கில் போட்டு ஆற்றான். என்னதான்டா நாங்க பண்றது? சிறுபான்மைக்கு சலுகை 75 ஆண்டுகளை ஒருத்தம் கூட பிரதமரா இல்லையே இஸ்லாமியங்கிறதுங்க. ஏன்? அதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்கல்ல. அதான் ஒண்ணுக்கு உதவாத ரப்பர் ஸ்டாம்ப் தானே. நீட் இடத்துல காட்டு இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பதவி ஏன் கொடுக்கறதில்ல? சிறுபான்மை மக்கள், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்பனா நீ பெரும்பான்மை, அவன் சிறுபான்மை. சிறுபான்மை மக்களுக்கு சலுகை. அவனுக்கு ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, இவனுக்கு 10 விழுக்காடு. அப்படி ஒன்றும் இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே ராஜா. சின்னமே இல்லை, சின்னத்தை எடுத்துட்டா என்னத்தை என்ன பண்ணுவ? கன்னியாகுமரியில் 27 ஆரம்பிக்கிற என் ஆட்டம் அந்த 19-20 நாள் நீ எப்படி சமாளிப்ப? நான் எழுப்புகிற எந்த கேள்விக்கு ஒரு இடத்துல விட இருக்க போகுது? 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தலாம் யாருக்கு? எனக்கு தான், எனக்கு தான். காளியம்மாவுக்கு வேற அன்னை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னே வேற வேற சொல்லு. காளியம்மாவை பார்த்து பிரபாகரன் சீமானை பார்த்து பயப்படுறது சரி, காளியம்மாவை பார்த்து பயந்து காளியம்மா மாதிரியே ஒரு காளியம்மான்னு பேரை வச்சு அது மாதிரி முகத்தில் ஒரு வேட்பாளரை பண்ணுறேன். இவங்களுக்கெல்லாம் கூட டூப் இருக்கும், நம்ம ஐயாக்கள் எல்லாருக்கும் டூப். அப்படின்னா அந்த சரம்பர் அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. நான் வருவேன். சின்னத்தில் மட்டும் சீமான விவசாயி இல்லையே, அவன் என்ன முழுமைக்கும் விவசாயி தான், அவன் வாழ்க்கையே விவசாயம்தான். அதனால ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவேன், நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வருவேன் பாரு, எப்படி வருவேன்னு பாரு, கொஞ்சம் பாரு, வருவேன் வருவேன். அதனால என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்பிக்கையோடு களத்தில் இருங்க. என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், பிணக்கில்லாத இணக்கமாக களத்தில் நில்லுங்க. நம்ம வேட்பாளர்கள் உங்களுக்கு
சீட்டு கொடுக்கல, அண்ணன் அவருக்கு கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் சீட்டு. உங்களுக்காக கொடுத்துருக்கு, உங்க இனத்துக்காக கொடுத்துருக்கு, நீங்க பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டிலே ஆக சிறந்த தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிற ஒரு கட்சி நாம் தான். மற்ற கட்சிகள்லாம் பாருங்க, அதே முகம், அதே தான், அதே ஆட்கள். 5 ஆண்டு பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. மறுபடியும் போய் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். உங்களின் உரிமைக்காக குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். மேற்கு வங்கத்திலிருந்து பெருமைமிக்க ஒரு மகள், சுபாஷ் சந்திர போஸின் வாரிசாக இருந்தவள், வங்கத்து சிங்க பெண் மகுவா மைத்ரா போல 20 தங்கைகளை நான் நிறுத்தியிருக்கிறேன். இந்த கணக்கில் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான் சுபாஷ் சந்திர போஸ். நாங்கள் நிறைய ரத்தம் சிந்திவிட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் என் உயிர் தலைவன். அவனுடைய பிள்ளைகளாக 20 வேட்பாளர்களை, ஆண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறேன். ஆணுக்கு பெண் சமம் என்பதல்ல நம்ம வேட்பாடு, ஆணும் பெண்ணும் சமம் என்பதுதான் நம்ம கோட்பாடு. பெண்களுக்கு சரிவாதி இடம் கொடுப்பது பெருமை அல்ல, நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி பயனில்லை. அவர்கள் நிறுத்துவதில் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான். 21 இடத்தை நிறுத்தி திமுக ஒரு இடத்தில் உள்ள கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. கடந்த முறை நான் 5 இடங்களை கொடுத்தேன், ஒருவர் கூட எனக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்? நான் பிஜேபியின் பி டீம். இந்த நிலத்திலே, இந்த இனத்திலே காயிதே மில்லத் என்கிற நம் அருமை தாத்தன், பழனிபாய் என்கிற ஒப்பற்ற புரட்சியாளனை தாண்டி தலைவன் இல்லை. ஆனால் இவர்கள் இருவரையும் பேச இங்கு எவரும் இல்லை, என்னை தவிர்த்து.